ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது தென்னாட்டின் காந்தி, கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் ஆள தெரிந்த ஒரு தலைவர் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆளையுமே தெரிந்த ஒரு தலைவர். தொகுதியில் மட்டுமில்லை, கட்சியில் மட்டுமில்லை, எல்லாரையுமே அவருக்கு எல்லாருடைய முகமுமே பரிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் கர்ம வீரர் காமராஜர். அவர் ஒருவருக்கு ஆசிரியர் பணியை வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் நன்றியின் வெளிப்பாடாக காமராஜரை சந்திக்கிறதுக்காக திருச்சியில் நடந்த கூட்டத்துக்கு நேரில் போயிருக்கார். அப்போ காமராஜர் சொல்லியிருக்காரு, படிக்காத பிள்ளைங்களுக்கு, வசதி இல்லாத பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் உன்னை வாத்தியாராக்கியிருக்கேன்னே, எனக்கு மாலை போடுறதுக்கு இல்லை, போய் உன் வேலையை பாருன்னு சொன்ன ஒரு தலைவர் உண்டுன்றா அது கர்ம வீரர் காமராஜர். ரொம்ப எளிமையாக இந்த மண்ணில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தலைவர். 9 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். இந்தியாவில் பிரதமர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்தவர். அதனால தான் தலைவர்கள் எத்தனையோ பேர் உண்டு, இருந்தாலும் காமராஜருக்கு மட்டும்தான் பெருந்தலைவர் என்ற ஒரு பெயரும் உண்டு. அப்படி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற அந்த வார்த்தை முழுவதும் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது கர்ம வீரர் காமராஜருக்கு மட்டும்தான் பொருந்தும். பெரிய பெரிய ஞானிகள் கூட தன்னுடைய தாயை துறக்க முடியாமல் வருந்தினதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பட்டினத்தார்லேருந்து. ஆனால் பெற்ற தாயவே ஒதுக்கி வைத்த ஒரு தலைவன் உண்டு என்றால் அது கர்ம வீரர் காமராஜர் தான். அப்பேற்பட்ட ஒரு தலைவர். அவரை சந்திக்கிறதுக்காக ஏழைகள் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. பேருந்து பஸ்ஸு ஓனர் சில பேர் வந்திருக்காங்க. பொதுவாக எல்லோரும் யாரை சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரர்களை சந்திப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் காமராஜர் என்ன பண்ணார், ஏழைகளை தான் முதல்ல சந்திக்கிறார். ரொம்ப நேரம் அந்த சந்திப்பு நிகழுது. அதனால் நேரம் கடந்து போகிறதுனால அந்த பேருந்து அதிபர்கள், அந்த பேருந்தோட ஓனர்லாம் ரொம்ப கோவப்படுறாங்களாம் காமராஜர்கிட்ட. அப்போது காமராஜர் சொன்னாராம், அவங்கெல்லாம் அன்றாடம் காட்சிங்க, என்னை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கடைசி பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்களால மறுபடியும் ஊர் போய் சேர முடியாது. அடுத்த நாள் கூலியும் அவங்களுக்கு பாதிக்கப்படும். நீங்கள் அப்படி இல்லை, எப்போனாலும் போய்க்கலாம். இந்த பஸ் இல்லைன்னா அடுத்த பஸ்ஸில் போவீங்க, இல்லைன்னா உங்களோட சொந்தமாக பஸ்ஸே இருக்குது, அதனால் நீங்கள் எப்போனாலும் போய்க்கலாம். இன்னொன்று, அவங்க என்னை முதலமைச்சர் ஆக்கிட்டு என்னை பார்க்க வந்திருக்காங்க. நான் முதலமைச்சர் ஆனதால் என்னை நீங்கள் பார்க்க வந்தீங்க, ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர். எளிமையான முறையில் இந்த மண்ணில் வாழ்ந்தவர். மகாத்மா காந்தியடிகளை அப்படியே பின்பற்றினார். அதனால தான் பாருங்கள், மகாத்மா காந்தி பிறந்த தினம் அக்டோபர் 2 அவருடைய உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையான ஒரு தலைவர். ஒரு முறை அவர் நேருவை சந்திப்பதற்காக டெல்லி போயிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் உச்சத்தில் இருந்திருக்கிறாரு நேரு. அப்போது இவர் கேட்டிருக்காரு, எப்போவுமே நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்களே, என்ன விஷயம்னே. அப்போ தான் இந்தியா சீனா யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரம். அப்போ நமக்கு ஒரு சில பின்னடைவுகள் ஏற்பட்ட ஒரு நேரம். அப்போ அங்கேருந்து சில ஆயுதங்கள்லாம் வரணும், சில பொருட்கள் இங்கே வரணும். அதுக்கு நம்மக்கிட்ட ஷுவாரிட்டியாக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பணத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்போது என்ன பண்ணன்னு தெரியாமல் நேரு இருக்கும்போது காமராஜர் ரொம்ப எளிமையாக சொன்னார், அவன் கடை இங்கே இருக்கான்னு, அதை இழுத்து மூடுன்னே அப்படின்னாரு. அந்த மாதிரி அவங்களுடைய கிளை இங்கே ஒன்று இருக்குது. நேரு உடனே அதை க்ளோஸ் பண்ண சொல்கிறாரு. உடனே இவங்க அங்கேருந்து அமெரிக்காவுக்கு செய்தி அனுப்பி உடனே அந்த பொருள் அங்கேருந்து இங்கே வருது. அந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் நம்ம தென்னகத்திலிருந்து போன கருப்பு காந்தி என்று சொல்லக்கூடிய கர்ம வீரர் காமராஜருக்கு முன்பும் கூட அந்த மதிய உணவு திட்டம் இருந்தது என்று சொல்லுவார்கள். அதாவது நம்முடைய சிங்காரவேலர் போன்றவர்கள்லாம் தங்களுடைய வீட்டிலேயே உணவு சமைத்து அன்றைக்கு அன்னதானம் போட்டார்கள். அந்த அன்னதானம் பல வடிவங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது என்றாலும் கூட அதை ஒரு ஆர்கனைஸ்டாக அது ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்தவர் கர்ம வீரர் காமராஜர். அவை பிராட்டி கூட கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றேன்னாங்க. ஆனால் காமராஜர் அதுலேயும் ஒருபடி மேலே போய், நீங்கள் படிங்க குழந்தைகளே, உங்களுக்காக நான் பிச்சை எடுக்கிறேன் என்று சொல்லி எப்படியாவது இந்த மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தி ஆக வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனை உடைய ஒரு தலைவர் யாருன்னா அவர் தான். அவர் வைகை அணையை கட்டி வைக்கிறாரு, அதை திறக்கிறதுக்காக போகிறாரு. அப்போது கொஞ்சம் பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போது அந்த சிகப்பு குழல் வைத்த அந்த சைரன் வச்சு அந்த வண்டியில் அழைச்சிட்டு போகணும், பாதுகாப்போடு அவங்களை அழைச்சிட்டு போகணுன்னே அவர் சொன்னார், நான் பாகிஸ்தானுக்காக போகிறேன்னு, என் மக்களை தானே நான் சந்திக்க போகிறேன்னு, எனக்கு எதுக்கு பாதுகாப்பு என்று சொன்ன ஒரு தலைவர் ஒன்றென்றால் அது கர்ம வீரர் காமராஜர். இந்த சைதாப்பேட்டையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாகன நெரிசல் ஏற்படுது. ஒன்வே ஒரு சைடு ஃபுல்லாக ரோடு பிளாக் ஆகுது. அப்போ அவருடைய வாகன ஓட்டி உதவியாளர் கேட்குறாரா, இன்னொரு சைடு ஃப்ரீயாக இருக்குது, நம்ம அவசரமாக போகணும், நம்ம அப்படி போயிடலாமா அப்படின்னு கேட்குறாராம்.
அப்போ காமராஜர் சொல்லியிருக்காரு, சட்டத்தை போட்ட நாமளே சட்டத்தை மீறினா எப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி சாலையில் உள்ள அந்த நெரிசலை சரி செய்து விட்டு அதில் ஏறி அவர் போயிருக்காருன்னா, இப்பேற்பட்ட ஒரு எளிமையான முதலமைச்சரை இனிமே வரலாறுல நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.